அப்புறம் உன்னையும் சேனல்ல ஒரு ஆளா மதிச்சு எடுத்து உன்னை வேலை வாங்குறோம். நீ நம்மளை பத்தி எதனா ஒரு நாலு வார்த்தை. மாப்பிள்ளைய பத்தி சொல்லணும்னா ஒரு என்ன சொல்றது இல்ல சீரியஸா சொல்றேன். ஸ்கூல் படிக்கும் போது ஸ்கூல் முடிச்சுட்டு அதான் காலேஜ் டைம் அந்த டைம்ல வந்து வீடியோ போட்டுட்டு இருப்பான். எங்க கேங் எல்லாருமே கலாய்ப்போம். நடா இவன் லூசு மாதிரி வீடியோ போட்டுட்டு இருக்கான், ஒண்ணுமே நல்லா இது நல்லா. நானே இதோ கேமரா எடுக்கிறானே மோஸ்ட்லி அவரு தான். எல்லாருக்கும் லூசு மாதிரி போட்டுட்டு இருக்கான், இது மாதிரி போட்டுட்டு இருக்கான், பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அது பிடிக்கவே இல்லை சொல்லிட்டு நான் சொல்லிட்டு அப்ப வியூஸ் எல்லாம் போகாது, ஒண்ணுமே போகாது. ஆனா இவன் அதை விடல. நாங்க என்ன சொன்னாலும் எவ்வளவு அவமானம் பார்த்து இது பண்ணாலுமே அவனோட சாட்டிஸ்பேக்ஷன் வந்து அவன் போட்டுட்டு தான் இருந்தான். பட் அதுதான் பல அவமானம் கடந்து இப்ப வந்திருக்கானா அந்த அவமானம் தான் உண்மையாவே இன்னும் அவன் நல்லா வருவான்னு சொல்லிட்டு கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் அடுத்த வாட்டிலாம் 1 மில்லியன் டார்கெட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்கான். நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆமா எனக்கு என்ன பேசுறதுல தெரியல. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது எல்லாம் கலாச்சாங்க. இப்போ அவங்களே வந்து நீ நல்ல வீடியோ போடுறன்றப்போ பெருமையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாங்கள் பெருசாக போகணும். அதுக்கு நீங்கள் எல்லாமே எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணணும். போடு போடு போடு. என் பொண்ணாட்டி இவ்வளோ பேசிட்டா. எனக்கு என்ன பேசுறதுலாம் தெரியாது. இன்னும் கொஞ்சம் லென்த்தாக போகலாம். வேணாம் போதும். எல்லாம் நீங்கள் உங்களோட புண்ணியத்தில் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்னமும் நல்லா இருக்கணும். நன்றி வணக்கம். ஓகே நீ கிளம்பு. ஸ்னேகா மாதிரி தான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எனக்குமே ஒரு மாதிரி என்ன தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இப்போது 500K ரீச் பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு அவங்களோட இதுதான் கண்டினியூஸாக அவங்க போட்ட வீடியோஸ் அண்ட் இது நீங்கள் பண்ண சப்போர்ட்ஸ் எல்லாமே தான். இதுக்கு மேலேயும் அவங்க 1 மில்லியன் 2 மில்லியன்